ஏமாத்த முடியாது. எல்லா சாதிக்கும் இடஒதுக்கீடு கொடு, எங்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுன்னு தானே ஐயா கேக்குறாரு. அது தப்பா? எத்தனை முறை ஓட்டு போட்டு எவனையோ மேல உட்கார வச்சோம், கண்டுகிட்டானா எவனது? அத்தனை பேருக்கும் இடஒதுக்கீடு கொடு, எங்களுக்கும் கொடுன்னு தான் நம்ம கேட்கணும். வெங்கடகிருஷ்ணன் சொல்லும் போது சொன்னார் தெளிவா, 10.5% இடஒதுக்கீடு யாருக்கு தெரியும்? நான் இன்னொன்னு சொல்றேன், அவருக்கும் சேர்த்து சொல்றேன். நம்ம என்ன கோரிக்கையோட நம்ம போராட்டத்தை ஆரம்பிச்சோம்? 10.5 கேட்டோம். 20% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடு, மற்ற அனைத்து சமுதாயத்தினருக்கும் இடஒதுக்கீடு கொடு. இது எல்லாம் எதன் அடிப்படையில் கொடுக்கணும்னா சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி அவர்களுடைய விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுன்னு தான் சொன்னோம். ஏன் 10.5 வந்து நின்னுது? வெள்ளக்கார காலத்தில் எடுத்த இடஒதுக்கீடு படி சட்டநாதன் ஆணையமோ அம்பாசங்கர் ஆணையமோ ஆல்ரெடி மண்டல் கமிஷன் பரிந்துரைப்படி எழுதி வச்சுட்டு போயிட்டான். இந்த சமுதாயத்தினுடைய அடிப்படையில் இவங்களுக்கு 10.5% கொடுக்கலாம்.